டிக்யூஎம் சப்ஜெக்டோட ஓவர்வியூ. அதில் ஃபஸ்ட் யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் த யூனிட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா தரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து தரமாக இருந்ததுன்னா எல்லாரும் விரும்பி அதை யூஸ் பண்ண ஆர்வம் எடுத்துப்பாங்க. அதுதான் குவாலிட்டின்னு சொல்கிறோம். அதை இங்கே ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா, குவாலிட்டி இஸ் ஃபிட்னஸ் ஃபார் யூஸ். அது வந்து வெதர் இட் மேட்சஸ் டு ஃபுல்ஃபில் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணோமோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற முறையில் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ் ஹூ பர்ச்சேசஸ் அன் ஆட்டோமொபைல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்ஜின் நல்லா இருக்கா, அதனோட பவர் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கா, அதனோட மைலேஜ் எப்படி இருக்கும், அதனோட ஆஸ்தட்டிக் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்றொன்றுத்தையாக செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து குட் குவாலிட்டி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த கார் வந்து சேல் ஆகிடும். அதை பொறுத்து தான் கம்பெனிங்களும் எக்ஸல் ஆகிறதுக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் ரீசன்ஸ். புரியுதா? குவாலிட்டியை பற்றி நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜூரன் அப்படின்றவர் குவாலிட்டி இஸ் ஃபிட்னஸ் ஃபார் யூஸ்ன்றார். ஃபிட்னஸ் ஃபார் யூஸ் அப்படின்னா உபயோகத்திற்கு ஏற்றவர் தரமாக இருக்கிறது. கிராஸ்பீன்றவர் வந்து குவாலிட்டி இஸ் கன்ஃபர்மன்ஸ் டு த ரெக்குவயர்மெண்ட்ஸ். கன்ஃபர்மன்ஸ்ன்ற அதனோட எதிர்பார்த்த அளவை ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து டெமிங் குவாலிட்டி இஸ் ப்ரிடிக்டபிள் டிகிரி ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி அட் லோ காஸ்ட் அண்ட் சூட்டட் டு த மார்க்கெட். அதுக்கடுத்து டக்குஜி குவாலிட்டி இஸ் த மினிமம் லாஸ் imparted by the product to society from time to time when it is shipped அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட குவாலிட்டி வந்து எப்போ தரம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பொருள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த உடனே அதனோட தரத்தை வந்து பார்க்கறது ஆரம்பிச்சிரும் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மீனிங் இந்த குவாலிட்டிக்கு மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிட்டி இஸ் தி totality of the features and characteristics of the product or service that bear on it ability to satisfy and needs of the customers அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா Q is equal to P by E. Qன்றது குவாலிட்டி, Pன்றது பெர்ஃபார்மன்ஸ், Eன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா குவாலிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1ன்னு வரும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒருவேளை கம்மியாக இருந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா குவாலிட்டியோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 வந்துடும். லெஸ் தேன் 1 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டோட சேல் வந்து பாதிக்கும். ப்ராடக்டோட சேல் பாதிக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியோட நேம் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே ஆல்வேஸ் வி வாண்ட் டு மெயின்டைன் the Qனா the quality value will be greater than 1 by providing greater performance and fulfilling the expectation of the each and every customers who are going to use the product. அதுக்கு அடுத்தது dimensions of quality. இது வந்து 9 வகையாக பிரிக்கப்படுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸாம்பிள் வந்து செல்ஃபோனாக இருக்கட்டும். செல்ஃபோனை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் parameter which is useful to the each and every product. இந்த இடத்துல ப்ராடக்ட்ன்றது என்ன சொல்கிறோன்னா செல்ஃபோன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது சிக்னல் கவரேஜும் ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ரெண்டாவது பேராமீட்டர் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னும் போது ஃபேஸ்புக் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா, கேமராவில் அதனோட பிக்சல்ஸ்லாம் நல்லா இருக்கா, மியூசிக் சிஸ்டம்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது ஃபீச்சர்ஸ். தேர்டு டைமென்ஷன் வந்து கன்ஃபர்மன்ஸ்னால் மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிளாக்பெரி மொபைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்தியாவில் வந்து சில நேரங்களில் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பேன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரீசன் எப்படி சொல்கிறாங்கன்னா தே ஃபெயில்டு டு மீட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். அதுக்கடுத்து நாலாவது டைமென்ஷன் ரிலையபிலிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் எ டைம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல்பு வந்து ஆன் பண்ணுறோன்னா எரியும்.
ஆஃப் பண்ணுறோம்னா ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணும்போது அதனோட ரிலையபிலிட்டியோட வேல்யூ வந்து 1, ஆஃப் பண்ணும்போது அதனோட ரிலையபிலிட்டி 0. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் நடந்து ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னா அதனோட ரிலையபிள் வேல்யூ 0. ஸோ ரிலையபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. ஓகே, அது வந்து அதுக்குள்ளே வந்து இந்த ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் உள்ள டைம் வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த செல்ஃபோனில் இது வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா மீன் டைம் டு பிட்வீன் ஃபெயிலியர்ன்றது கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கணும். அதாவது ஒரு ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய நாள் எடுத்துக்க வேண்டியதாக இருந்ததுன்னா நல்ல ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டைமென்ஷன், 5th டைமென்ஷன் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா ஒரு மொபைல் ஃபோன் குறைஞ்ச பட்சத்தில் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒருத்தர் எதிர்பார்ப்பாங்க. 6வது டைமென்ஷன் சர்வீசபிலிட்டி. கஸ்டமர்ஸ் வந்து அதாவது ஒரு செல்ஃபோன் வந்து ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரியும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து கன்சிடர்ட் ஆஸ் குட் சர்வீசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. 7வது டைமென்ஷன் ரெஸ்பான்சிவ்னஸ். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா ஒரு இப்போ நீங்கள் ஃபாரினில் இருக்கிற ஆப்பிள் டைப் ஆஃப் த ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸிங் சிங்கிள் சிம்மு. பட் நம்ம ஊரில் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் பெரும்பாலும் டியூவல் சிம்முன்னு சொல்லுவாங்க. டியூவல் சிம்மும் யூஸ் பண்ணிப்பாங்க. டியூவல் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால தான் ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து லுக்கு. 8th டைமென்ஷன் இஸ் கால்டு லுக், இல்லைனா ஆஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்டபுள் இன் சைஸு, ஃப்ளிப் ஃப்ளாப் டிசைனு, டச் ஸ்க்ரீன் நல்லா இருக்கான்னு பார்க்குறது, கலர்டு ஃபினிஷு, அதேமாதிரி கவரு, இது எல்லாமே ஆஸ்தட்டிக்கில் வரும். அப்புறம் ஃபைனல் டைமென்ஷன் இஸ் கால்டு ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நோக்கியோ, சோனி எரிக்சன், சாம்சங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் மொபைல் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா. அதே மாதிரி ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல்லாம் பார்த்திங்கன்னா டாப் மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன் இந்தியா. இதுங்களுக்கெலாம் வந்து ஒரு பிராண்டட் நேம் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, ஈஸியாக வெரி குட் இமேஜ் இருக்குது. இந்த 9 டைமென்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அதனோட எக்ஸாம்பிள்ஸோடு ரிவீல் பண்ணும்போது நமக்கு வாட் இஸ் கால்டு குவாலிட்டி அப்படின்றது ஈஸியாக புரியும். இன்ட்ரோடக்ஷன் டு டிக்யூஎம். டிக்யூஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து டெஃபினேஷன் எப்படி சொல்லலாம்னா டோட்டல் அப்படின்னா கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன். எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறது தான் டோட்டல்னு சொல்கிறோம். கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் என்டையர் திங்ஸ் ஆர் என்டையர் ஃபீச்சர்ஸ். குவாலிட்டின்றது ஃபிட்னஸ் ஃபார் யூஸ்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டோம். டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் விச் ப்ரொவைட்ஸ் டு தி கஸ்டமர்ஸ். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனர் ஆஃப் ஹேண்ட்லிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங் த என்டையர் சிஸ்டம் இஸ் கால்டு மேனேஜ்மெண்ட். இந்த 3 டெர்மினாலஜியும் நம்ம கம்பைண்டாக சொல்கிறது தான் டிக்யூஎம்னு சொல்லுவோம். அதாவது மேனேஜிங் த என்டையர் ஆர்கனைசேஷன் ஸோ தட் it excels in all dimensions of the products and services that are important to the customers. Basic concepts of TQM. First point, top level management commitment. எந்த ஒரு பொருள் செய்கிறதுக்கோ அல்லது எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம உருவாக்குறதுக்கோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புளோட இன்வால்வ்மெண்ட், கமிட்மெண்ட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். 2வது பாயிண்ட்டு, ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர். ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும். by means of both internal customers as well as external customers. Internal customer என்றது between departments of an industry. அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, இல்லைனா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே மாற்றி பொருளை நகர்த்திட்டு கொண்டு போகிறது பேர் இன்டர்னல் கஸ்டமர்ஸு. எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்னால் நான் வெளியில் இருக்கிற ஆர்டினரி பீப்புள் who are buying and using the product, அதை வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 3வது பாயிண்ட், எஃபெக்டிவ் இன்வால்வ்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ். எல்லா உறுப்பினர்களோட ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா உறுப்பினர்கள், எல்லா எம்ப்ளாயும் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஈடுபாட்டோட வேலை செய்யணுன்றது தான் எஃபெக்டிவ் இன்வால்வ்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ். 4வது பாயிண்ட்டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு இட் இஸ் எவால்விங் தியரின்னு சொல்லுவாங்க. டிக்யூஎம் பேஸ்ட் ஆன் quest for progress and improvement. Questனா very much essential and very much interested to progressனா improvements continually by simpler steps அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அஞ்சாவது ட்ரீட்டிங் சப்ளையர்ஸ் எஸ் பார்ட்னர்ஸ். நம்ம சப்ளையரையும் பார்ட்னராக தான் நினச்சி நம்ம ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து ஃபைனல் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷிங் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் ஃபார் த ப்ராசஸ். அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது சில பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப் டைமு, ப்ரொடக்டிவிட்டி, சேல்ஸ் டர்ன் ஓவர், ஆப்சன்டிசம், பெர்சன்ட் நான் கன்ஃபார்மிங், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நாம் எல்லா ஃபங்க்ஷனல் ஏரியாவிலையும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றது வெரி மச் ரிக்வயர்டு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிக்யூஎம். Customers considered as the prime people who are buying the product and use the product. ரெண்டாவது பாயிண்ட் there must be a agreed requirement by internal as well as external customers. Third point, everybody must be involved from low level into middle level, finally reaches the top level management people and across all functions. Regular communication between every departments. Two-way communication must be promoted. Fifth point பார்த்தீங்கன்னா identifying training needs and relating them into individual capabilities and requirements is must. ஆறாவது பாயிண்ட் identifying the importance of commitment over the top level management people. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் பாயிண்ட் a culture of continuous improvement must be established. Eighth point, emphasis is very much required. Ninth point, every job must add value. அதுக்கடுத்து 10th point, quality improvement must eliminate unwanted waste and reduce the total cost. 11th point, there must be focus on prevention of the problems. அதுக்கு ஒரு ப்ரோவர்பே இருக்குது, ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதனால் இப்போ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். 12th point, culture of promoting creativity among all people. 13th point, performance measures must be at organization level, department level, individual levels. Last point, there should be focus on teamwork. Barriers to TQM implementation. What are the obstacles the people who are facing in an industry as well as outside of the industry? ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக கமிட்மெண்ட்டோ இல்லை இன்வால்மெண்ட்டோ இல்லை அப்படின்னா கெட்டு போயிடும். நம்பர் 2, லேக் ஆஃப் ஃபெய்த் அண்ட் சப்போர்ட் டு டிக்யூம் ஆக்டிவிட்டீஸ் அமாங் மேனேஜ்மெண்ட் பர்சனல். தேர்ட் பாயிண்ட், ஃபெயிலியர் டு அப்ரிஷியேட் டிக்யூம் as the cultural revolution. ஃபோர்த் பாயிண்ட், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் about the concept of TQM. அஞ்சாவது பாயிண்ட், இம்ப்ராப்பர் பிளானிங். ஆறாவது பாயிண்ட், லேக் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கமிட்மெண்ட். ஏழாவது பாயிண்ட், லேக் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எயித் பாயிண்ட், லேக் ஆஃப் கண்டினியூஸ் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். நைன்த் பாயிண்ட், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லீடர்ஸ். 10th பாயிண்ட், ineffective measurement techniques and lack of access to data and results. 11th point, non-application of the proper tools and techniques. 12th point, inadequate use of empowerment and teamwork. 13th point, inadequate attention to internal and external customers. 14th, delay or non-implementation of the quality improvement team's recommendations. Edward Deming's 14 points to get good quality products. Deming's 14 principles னு சொல்லுவாங்க சில நேரத்தில். அதில் முதல் பாயிண்ட்டு, create constancy of the purpose towards the improvement of the product and service. ஒரு பொருள் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே அதனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அடாப்ட் நியூ ஃபிலாசபி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் ஃபார் கெட்டிங் சேஞ்சஸ் இன் எ ப்ராடக்ட். ஒரு பொருளோட குவாலிட்டி கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அடாப்ட் நியூ ஃபிலாசபி. தேர்ட் பாயிண்ட், சீஸ் டிபெண்டன்ஸ் ஆன் இன்ஸ்பெக்ஷன் டு அச்சீவ் குவாலிட்டி. எலிமினேட் த நீட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆன் ஏ மாஸ் பேசிஸ். அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் சொல்லலாம். நாலாவது பாயிண்ட்டு, எண்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் அவாய்டிங் பிஸ்னஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரைஸ் டேக். அதாவது ஒரு பொருளோட விலையை குறைக்கிறதுக்கான காரணிகளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளோட விலையை குறைக்கணும், அதே நேரத்தில் தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம ஈடுபடணும்.
அஞ்சாவது பாயிண்ட்டு இம்ப்ரூவ் கான்ஸ்டன்ட்லி அண்ட் ஃபார் எவர் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ். நம்ம கண்டினியூஸாக குவாலிட்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதையும் நம்ம யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் காஸ்ட் வந்து கண்டினியூஸாக குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிக்ஸ்த் பாயிண்ட்டு இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங். ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ரொவைடட் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஏழாவது இன்ஸ்டிடியூட் லீடர்ஷிப். கண்டிப்பாக எல்லாருக்குமே லீடர்ஷிப் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் வந்து இந்த ஸ்டேஜில் இந்த லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இந்த லெவலுக்கு இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹூ பிலாங்ஸ் டு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து எய்த் பாயிண்ட் ட்ரைவ் அவுட் ஃபியர். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த வித பயமும் இல்லாமல் அந்த பொருளை வந்து நம்ம உருவாக்குறதுல ஈடுபடணும். ஒன்பதாவது பாயிண்ட் பிரேக் டவுன் பேரியர்ஸ் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு, டிசைன் டிபார்ட்மெண்ட்டு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு டீமாக ஆக்ட் பண்ணும். அதே நேரத்தில் ஆக்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, இன்கேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் கேன் ஹேப்பன் அட் எனி ஸ்டேஜஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தே ஆர் ஈஸிலி கம்யூனிகேட்டட் அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் கெட் அஃபெக்ட். அதுக்கடுத்து 10th பாயிண்ட் எலிமினேட் ஸ்லோகன்ஸ், எக்ஸார்டேஷன்ஸ், டார்கெட்ஸ் ஃபார் த ஒர்க் ஃபோர்ஸ். அதே நேரத்தில் அவங்கள வந்து அதாவது ஜீரோ டிஃபெக்ட் இருக்க மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணணும், அதாவது இன்ஸ்டிடியூட் பண்ணணும். அதுக்கடுத்து 11th எலிமினேட் ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஃபேக்ட்ரி ஃப்ளோர். அது வந்து பை ப்ரொவைடிங் சப்ஸ்டிடியூட் லீடர்ஷிப், பை ப்ரொவைடிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு தி பீப்புள், வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ், வாட் ஆர் த features to be monitored, what are the features to be eliminated, what are the features to be manipulated. அந்த மாதிரி ஒன்று நம்ம வந்து அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 12th பாயிண்ட் ரிமூவ் பேரியர்ஸ் டு ப்ரைட் ஆஃப் த ஒர்க்மேன்ஷிப். ரிமூவ் பேரியர்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் செஞ்சேன், இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் செஞ்சோம் அப்படின்றத மாதிரி இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டோட எய்மை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ப்ராடக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்ல வராங்க. அதுக்கடுத்து 13th பாயிண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி வந்து இஸ் வெரி மச் எசென்ஷியல். 14th அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து புட் எவ்ரிபடி இன் தி கம்பெனி டு ஒர்க் டு அக்கம்ப்ளிஷ் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ ஜாப். இப்போ பார்க்குற டாபிக் வந்து குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ். Quality statements வந்து classified into 3 different categories. First one is vision statement, second one is mission statement, third one is quality policy statement. Vision அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேர் விஷன். விஷன் அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த மாதிரி நம்மளோட கம்பெனி ஃப்ளாரிஷ் ஆகும், நம்ம கம்பெனி உயர்வாக வரும் அப்படின்றத பற்றி டீல் பண்ணுறது தான் விஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது எக்ஸ்பிரஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்ஃபோசிஸ் இன்டர்நேஷ்னல் இண்டஸ்ட்ரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட விஷன் என்னென்னா டு ஹெல்ப் அவர் கிளைண்ட்ஸ் மீட் தேர் கோல்ஸ் த்ரூ அவர் பீப்புள், சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். அந்த மாதிரி வர்றது, அதாவது ஷார்ட் டிக்ளரேஷன் ஆன் வாட் ஆஸ்பயர்ஸ் டு பி இன் தி லாங் டேர்ம் ஃபியூச்சர், அது விஷன் ஸ்டேட்மெண்ட். காலேஜஸ்க்கெலாம் எப்படி போடுவாங்கன்னா, உதாரணத்துக்கு ஜெயம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து பெட்டர் எஜுகேஷன் பெட்டர் டுமாரோ. பெட்டர் எஜுகேஷன்னா ப்ரொவைடிங் பெட்டர் எஜுகேஷன் ஃபார் த பெட்டர் டுமாரோ அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது தான். மிஷன் ஸ்டேட்மெண்ட்னா அந்த அதாவது விஷன் ஸ்டேட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு சொல்லப்படும் முறை தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். விஷன் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ், உதாரணத்துக்கு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி. அதே மிஷன்னா 1 year 2 years 3 yearsக்கு என்ன மாதிரி அப்படின்றத பிளான் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக மூவ் பண்ணி விஷன் ஸ்டேட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். தேர்டு வந்து குவாலிட்டி பாலிசி ஸ்டேட்மெண்ட். குவாலிட்டி பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா
உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அந்த மாதிரி கொண்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டெடுக்கான குவாலிட்டி பாலிசி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ரிலையன்ஸ் இஸ் கமிட்டட் டு மீட்டிங் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் த்ரூ continual improvement of its quality management systems. Reliance shall sustain organization excellence through visionary leadership and innovative efforts. Next topic, customer satisfaction. கஸ்டமர்ஸ்ன்றவங்க யாருன்னா, அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவோம். கஸ்டமர்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 categories, namely internal customer and external customer. Internal customers between the departments of an respective industry பொறுத்து சொல்கிறது வந்து இன்டர்னல் கஸ்டமர்ஸு. எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்னால் வெளியில் கம்பெனியை விட்டு வெளியில் இருக்கிற மக்கள் வாங்கி அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இது மட்டும் இல்லாமல் வேறு மீனிங் இருக்குது. கஸ்டமர்ஸ் ஆர் த கிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு பை த ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூசஸ் த ப்ராடக்ட் அண்ட் யூட்டிலைஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது என்னென்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நீட்ஸும் ஒன்ஸ் ஃபில்ஃபில் ஆகுது அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அடுத்தது ஹூ ஆர் ஆல் கால்ட் ஆஸ் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் த பிஸ்னஸ். அடுத்ததாக நாட் டிபெண்ட் ஆன் த ஆர்கனைசேஷன், த ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தம். அதாவது ஆர்கனைசேஷன் தான் அவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணுமே ஒழிய அவங்க வந்து எந்த ஆர்கனைசேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் நாட் அன் இன்ட்ரப்ஷன் டு ஒர்க் பட் ஆர் த பர்பஸ் ஆஃப் இட். அதேமாரி டூயிங் எ ஃபேவர் வென் தே சீக் பிஸ்னஸ் அண்ட் நாட் வைஸ் வர்ஸா. அப்புறம் எ பார்ட் ஆஃப் எ பிஸ்னஸ். இப்போ அதாவது கஸ்டமர்ஸ் கால்ட் as பார்ட் ஆஃப் எ பிஸ்னஸ். கஸ்டமர்ஸ் கால்ட் as லைஃப் பிளட் ஆஃப் த பிஸ்னஸ். கஸ்டமர்ஸ் who come with their needs and jobs deserves most courteous and attentive treatment. அதுக்கடுத்தது டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ். இன்டர்னல் கஸ்டமரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிட்வீன் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் தி வாட் இஸ் கால்டு ரெஸ்பெக்டிவ் கமிட்டிஸ்குள்ளே அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தங்களோட பொருட்களை மாற்றி வாங்கி அதை வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு லெவலை ரீச் பண்ணுறது பேர் தான் இன்டர்னல் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் அப்படின்னா பர்ச்சேசர், யாரெல்லாம் ப்ராடக்டை வாங்குகிறாங்களோ, மேபி ஹிம்செல்ஃபாக இருக்கலாம், ஹெர்செல்ஃபாக இருக்கலாம், ஓகே, ஃபார் தேர் ஃபேமிலி. அதுக்கடுத்தது எண்ட் யூசர் ஆர் அல்டிமேட் கஸ்டமர்ஸ். எண்ட் யூசர்ஸ் அல்டிமேட் கஸ்டமர்ஸ்னால் இந்த பேஷண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில், அவரோட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியெல்லாம் நல்லபடியாக இருந்ததுன்னா அவருக்கு என்ன பிரச்சனைன்றதை முதல்லே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறது ஈஸியாகிடும். இல்லை அப்படின்னா ப்ரொலாங்டு ப்ராசஸ் வந்து கிவ்ஸ் ஃபெட்டிக் டு தி கஸ்டமர்ஸ், ப்ரொவைட்ஸ் மோர் காஸ்ட் டு தி பேஷண்ட்ஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாமே இருக்கணும். மூணாவது மெர்ச்சன்ட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் கஸ்டமரோட இன்னொரு பேர் மெர்ச்சன்ட்ஸ். மெர்ச்சன்ட்ஸுக்கு யாரெல்லாம் சொல்லலாம்னா ரீசேலர், ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ட்ராவல் ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ். அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னா ப்ராசஸர்ஸ்னு இருக்காங்க, சப்ளையர்ஸ்னு இருக்காங்க, பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்னு இருக்காங்க, அண்டு ஹிடன் கஸ்டமர்ஸ்னு இருக்காங்க. இத்தனை வகையாக வகைப்படும் கஸ்டமர்ஸோடது. அதுக்கடுத்து கஸ்டமர்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் த குவாலிட்டி. கஸ்டமர்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா 6 வகையான பெர்செப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா பீப்புள் அக்செப்டட் அண்ட் வாண்டட் டு யூஸ் த ப்ராடக்ட், ஓகே, பை மீன்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி. ரெண்டாவது ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆடியபிள் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, கேமரா ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ஃபேஸ்புக் ஃபெசிலிட்டி எப்படி வருது, நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. சர்வீஸ்னால் குட் குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் சர்வீசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when considering to fulfill the needs of the customers. நாலாவது பாயிண்ட்டு வாரண்டி.
வாரண்டினா ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைமுக்குள்ளே எந்த விதமான ட்ரபிள்ஸமும் கொடுக்காம அதனோட குவாலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா அது பேர் வாரண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ப்ரைஸ். எல்லா கஸ்டமரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நல்ல குவாலிட்டி இருந்தது அப்படின்னா எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கும் இந்த காலத்தில் வந்து மக்கள் விருப்பப்படுறாங்க. ப்ரைஸ் இஸ் எ செகண்டரி ஒன், குவாலிட்டி இஸ் த ஃபஸ்ட் ஒன். அதுதான் அவங்களோட மைண்டில் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சேலாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இப்போ ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ரெப்புடேஷன் வந்து பிராண்டட் கம்பெனிஸ்லாம் போய் பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன? பொருளோ இல்லை உபயோகமான விஷயங்களை வாங்குறாங்க அப்படின்னா தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ப்ரொவைட் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் டு த கஸ்டமர்ஸ் ஃபார் தேர் என்டையர் லைஃப் அப்படின்றது தான் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபெராரி காரை ஒரு சிலர் விரும்புவாங்க, இல்லை லம்போர்கினி கார்ஸ் விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பிராண்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் இல்லைன்னா ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கஸ்டமர்ஸ் பெர்செப்ஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.